அக்கிரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே மக்களுக்கு ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை இந்த மாதிரி வச்சு தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வித்தியாசமா என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பன்றி பண்ணையை சுமார் 4 வருடமா அமைச்சு இதுல நல்லா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இவர் பன்றிகளை குட்டிகளை எப்படி தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காங்க. இதுல அவர் எந்த மாதிரியான உணவு முறைகள் கொடுக்குறாங்க, அதுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கான மருந்து எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இது எங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பன்றிகளுக்கான கறிகளை எங்க இவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அது எவ்வளவு விலைக்கு போய்கிட்டு இருக்குது போன்ற தகவல் எல்லாத்தையுமே இதுல இருந்து அவர் லாபம் எவ்வளவு எடுத்துட்டு இருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல கூடுதல் தகவலா அவர் இந்த பன்றி பண்ணை அமைக்கிறதுக்கு பயிற்சி எங்க எடுத்தாப்ல அப்படிங்கிற தகவல்களையும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க வந்துக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். அண்ணா, இப்போ நீங்கள் இப்போ இந்த பன்றி பண்ணைகள் எவ்வளோ நாள் ஆச்சு? இதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இதுல எப்படி இதை பராமரிச்சுக்கிட்டு வரீங்க சொல்லுங்களேன். சார், நாங்கள் இந்த பன்னி பண்ணையை தொடங்கி கொரோனா பீரியட்ல நாங்கள் தொடங்கினோம். சரி. இப்போ தொடங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க சார். ஓகே. இது குறிகுளம் பக்கத்தில் கள்ளிக்குளம் கிராமத்தில் இருக்குங்க சார். சரி சரி. இது நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு குட்டியாக தான் வாங்கினோம். குட்டி 4000 ரூபாங்கிற மேனிக்கு நாங்கள் வாங்கினோம். ஒரு 60 எண்ணம் வாங்கினோம். சரி. அதில் 20 எண்ணத்தை மட்டும் நாங்கள் ப்ரீடிங்க்கு வச்சுக்கிட்டு மற்ற 40 எண்ணத்தை நாங்கள் வளர்த்து அதுக்கு கறிக்கு நாங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 20 எண்ணத்தில் உற்பத்தி ப்ரீடிங்க்கு நாங்கள் குட்டியில் அதிலே எடுத்து அதுலேயே நாங்கள் கறிக்கு வளர்த்துட்டு வரீங்க. இப்போ உங்ககிட்ட மொத்தம் எத்தனை பன்றிகள் இருக்குன்னு சொல்லுங்களேன். தாய் பன்றி குட்டிகள் எல்லாம் சேர்த்து தாய் பன்றின்னு பார்க்கும்போது எங்ககிட்ட 15 தாய் பண்ணி இருக்குங்க சார். அதுல இருந்து 10 குட்டியும் போடும், 12 குட்டியும் போடும். ஆமா, அதை இறப்பு விதங்கிறத நம்ம பார்க்கும்போது நாங்க கேஜி சிஸ்டம்ட்டு பண்ணல. நாங்க ரூம்ல போட்டு இருக்கனால அது இறப்பு விதங்கிறது அது பால் குடிக்கும் போது அது பக்கத்துல படுத்திருக்கும் போது பிறண்டு அமுக்கி சாகுங்கிறது இருக்கும். சரி. அதுல நம்ம போனோம்னா ஒரு 8 ஒரு பன்னிக்குங்கிறது 8 பண்ணி நம்ம எடுக்கலாங்க சார். வருஷத்துக்கு 2 ஈத்து. ஓகே. 18 குட்டிகள் போட்டாலுமே நம்ம அதுல இருந்து 8 குட்டிகள் தான் நமக்கு உயிரோட 12 குட்டியில 4 குட்டிங்கிறது இறப்பு வந்துரும். ஒரு சில பன்னிகள்ல இறப்பு விதம் இருக்காது. ஆனா அதிகபட்சம் இறப்பு விதம் நம்மளுக்கு கேஜி சிஸ்டத்துல போட்டா அந்த மணிக்கு இறப்பு விதம் இருக்காது. ஆமாங்க. அது போக பிறந்த 2வது நாள் அயன் இன்ஜெக்ஷன் இரும்பு சத்து ஊசி போடுவோம். ஓகே. அப்புறம் பல்ல கட் பண்ணுவோம். பல்லு எதுக்கு வேண்டி கட் பண்றீங்க சார்? அந்த பல்லு தேவையில்லாத பல்லு. எவ்வளவு நாளையில கட் பண்றீங்க? குட்டி பிறந்த 2வது நாளே முதல் நாளும் கட் பண்ணலாம், 2வது நாளும் கட் பண்ணலாம். ஓகே. அது எதனால கட் பண்றீங்க? அது பிறக்கும் போதே அது பல்லோட தான் பிறக்கும். அப்ப நம்ம இது பால் குடிக்கும் போது அது மடுக்காண்டி அதை காம்புக்காண்டி சண்டை போடுங்க சார். ஓகே. சண்டை போடும்போது ஒரு பன்னிக்கு சண்டை அடிக்கும் போது முகமெல்லாம் கோரையாகி, அதனால அது தேவையில்லை, அது நம்மளுக்கு யூஸ் இல்ல, சேதம் ஏற்படுத்துங்கிறதுனால அந்த பால்ல நீங்க பிடிங்கிறீங்க. இப்ப நீங்க உள்ள போய் இந்த பண்டிகைகளுக்கு மெயின்டைன் பண்றீங்கல்ல, உணவு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த பண்ணைகளை கிளீன் பண்றதா இருக்கட்டும், அப்போது இந்த பண்டிகைகள் எதுவும் உங்களை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் தாக்குவது இல்லைங்க சார். ஓகே. இப்போ அந்த பல்ல பிடிங்கிறீங்க, அதுக்கடுத்து இதுக்கு என்ன செய்யறது சார்? அது அயன் இன்ஜெக்ஷன்ங்கிறது நம்ம போட்டு நம்ம பல்ல கட் பண்ணி அதுல இருந்து 1 மாசம் கழிச்சு மறுபடியும் அயன் இன்ஜெக்ஷன் இரும்பு சத்து ஊசி கொடுக்குறோங்க சார். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபீடு தாங்க சார். நாங்க ஹோட்டல் வேஸ்ட் தான் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். ஃபீடுக்குன்னு சொல்லி நீங்க எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்றீங்களா? எப்படி நாங்க பண்ணணுங்க சார். அதாவது இது ஆந்திராவில இருந்து ஜிபி ஃபீடுன்னு வாங்கி யூஸ் பண்ணோம். இப்போ யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி அது கொடுத்தோம்னா தாய் பன்றிகளோட பால் உற்பத்திங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரி. அப்படிங்கும் போது குட்டியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். காலையில எந்த டைம்ல இதை கிளீன் பண்றீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இதை கிளீன் பண்றீங்க சார்? நாங்க காலையில 6 மணிக்கு தொடங்குவோம் சார். அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு தான் நாங்கள் சுத்தமான முறையில் அதை வாஷ் பண்ணி தரையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் உணவே கொடுப்போம். காலையில் 1 டைம், சாயந்தரம் 1 டைம் சார். எங்களுக்கு ஒரு காலையில் 7 மணிக்கு தொடங்கினா ஒரு 9:30க்கு வேலை முடிஞ்சிடும். அதே மணிக்கு மதியம் 3 மணிக்கு தொடங்கி ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு முடிச்சிடும். அதுக்கு இடையில நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க. இந்த 2 முறை மட்டும் தான் நம்ம 2 முறை மட்டும்தான். இதுக்கு நீங்கள் ஆட்கள் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க? நாங்கள் ஒர்க்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது டிரைவர் 2 பேர் இருக்கிறோம். ஒர்க்கர்ஸ் 4 பேர் இருக்குங்க. 6 பேர் இருக்கிறீங்க. அவங்களுக்கு சம்பளமெல்லாம் எந்த மாதிரி கொடுக்குறீங்க? மாதம் 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். ஓகே. சாப்பாடு கொடுக்குறோம். ஓகே, சரி. இப்போ இந்த பண்டிகைகளுக்கு நீங்க இந்த பண்டிகைகளை எதுவும் கிளீன் பண்ணுவீங்களா டெய்லி? இல்லை எப்படின்னு இல்ல, பன்னியை சுத்தமா கிளீன் பண்ணி தரையும் சுத்தமா கிளீன் பண்ணுவோம். பண்டிகைகளையும் கிளீன் பண்ணிடுவீங்க? பன்னியும் சுத்தமா வாஷ் பண்ணி தான் வைக்கிறீங்க. 2 டைமே இதே மெயின்டைன் பண்றது தான். ஓகே.
இப்போ இந்த வேஸ்டேஜ் வந்து ஹோட்டல்ல எடுக்கிறீங்க, அப்புறம் இந்த திருமண நிகழ்ச்சிகள்ல இருந்து எடுக்கிறீங்க, இதுக்கு நீங்க எதுவும் பெய்டு பண்ணுவீங்களா இல்ல ஃப்ரீயா தான் வாங்குறீங்களா? பெய்டு பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க சார். ஏதாவது ஒரு செலவுக்கு அவங்களுக்கு வந்து அங்க மண்டபத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஹோட்டலுக்குன்னு நம்ம எதுவும் கொடுக்கறது கிடையாது, ஃப்ரீயாவே எடுக்கிறீங்க. அப்ப ஃபீடுக்குன்னு சொல்லி நீங்க தனியா எதுவும் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது? ஃபீடுக்குங்கிறது அந்த ஜிபி ஃபீடு தாய் பண்டிகைகளுக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட். மற்ற எந்த பண்டிகைகளுக்கும் நீங்க கொடுக்க தேவையில்லை. ஒர்க்கர்ஸ்க்கான செலவு தான் அதிகமா இருக்கும். ஆமாங்க சார். ஒர்க்கர்ஸ், டிரான்ஸ்போர்ட், நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு வர டீசல் சார்ஜஸ் அப்படிங்கிறது. சரி. இப்போ நம்ம பண்ணையில வந்து எத்தனை பன்றிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க சார்? நம்மளுக்கு தாய் பண்ணிங்கும் போது 15 பண்ணி இருக்குங்க சார். கிடாய் ஒரு 3 கிடாய் வச்சிருக்கோங்க சார். ஆன் பண்ணி வச்சிருக்கோங்க சார். அது போக நம்மளுக்கு குட்டின்னு பார்க்கும்போது நம்ம இதுல இருந்தும் நம்ம எடுத்துக்கிடுவோம். சப்போஸ் அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு சாப்பாடு அதிகமாவோ இல்லைன்னா நம்மளுக்கு பண்டிகைகள் தேவைன்னாலும் குட்டி வந்து வெளியில இருந்து நாங்க வாங்கிக்கிறோம். ஆமாங்க. சரி. இல்லை, இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் இப்போ நம்மளுக்குன்னு பார்த்தோம்னா கறிக்குன்னு வளர்க்குறதுன்னு பார்க்கும்போது ஸ்டேஜாக இருக்கும். ஒரு 30 குட்டி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அப்புறம் 30 குட்டி அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். ஏத்துற மணிக்கு ஒரு 30 குட்டி. இப்போ இங்கே எவ்வளோ வந்துகிட்டு இருக்கோம்? எவ்வளவு வெயிட் உங்களுக்கு? நாங்கள் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நாங்கள் 120 கிலோவில் நாங்கள் கொடுத்துருவீங்க. இது வந்து யார் வந்து எடுத்துட்டு போறா உங்களுக்கு? சார், கேரளாவுக்கும் நாகாலாந்துக்கும் வந்து எடுத்துட்டு போறாங்க சார். அவங்களே புரோக்கர்ஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க. 8 பேர் தாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து குட்டிகள்ல இருந்து பன்றிகள்ல இருந்து குட்டிகள் எடுத்து அதுல இருந்து வளர்த்து நீங்க வந்து கறிகளுக்கு வந்து ஏத்துறீங்க. இதுக்கு உங்களுக்கு தோராயமா ஒர்க்கர்ஸோட சேர்த்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும்? இதுல இருந்து உங்களுக்கு வருமானம் எவ்வளவு கிடைக்கும் சார்? நாங்க வந்து நானும் இன்னொருத்தர் பார்ட்னரா தான் பண்ணிருக்கோம். என்னோட நேம் ஆனந்த், அவரோட நேம் வந்து பால்துரை. 2 பேரும் சேர்ந்து தான் பாக்குறோம். சரி. மாசம் செலவுங்கும் போது நம்மளுக்கு 1 லட்ச ரூபா மந்த்லி ஆயிருங்க சார். அப்ப 12 லட்ச ரூபா நம்மளுக்கு வருஷத்துக்கு செலவாயிருங்க சார். அது போக எங்களுக்குங்கிறது பார்க்கையில ஆளுக்கு ஒரு 50,000 மந்த்லி எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் இன்கம் கிடைக்குது. ஆமாம். இந்த பன்றி பண்ணை அமைக்கிறதுக்குன்னு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லலாம் சார்? நாங்கள் செட்டுக்கு பிளஸ் மற்ற எல்லா இபி சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பார்க்கும்போது 20 லட்ச ரூபா வந்துருக்கு. 20 லட்ச ரூபா வந்துருக்கு. ஓகே. இந்த பன்றி பண்ணைகளுக்கு வந்து இந்த பன்றி வளர்க்குறதுக்கு வந்து நீங்கள் முறையாக எதுவும் பயிற்சி எதுவும் இதுக்கு எடுத்திருக்கீங்களா? எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன் சார். நான் ஆரம்பத்தில் 2008 வந்து ராமையம்பட்டி வெட்டினரி காலேஜில் வந்து ட்ரைனிங் முடித்தேன். 2009 வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதில் சில தடங்கள்னால அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த 4 வருஷமா இது இன்னொரு ஃபார்ம், அந்த ஃபார்ம் அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த ஃபார்ம் ஓபன் பண்ணி 3 வருஷம் கடந்து 4 வருஷம் ஆகுது. சரி. இல்லை, இது இங்கே பயிற்சிங்கிறது வட்டவட்டி ஸ்கீம் போடுவோம். அதாவது வெட்டினரி காலேஜில் மற்ற மாட்டு வளர்ப்புக்கு, ஆடு வளர்ப்புக்கு, கோழி வளர்ப்புக்குன்னு ஒவ்வொரு கேட்டகரியா வரும்போது எங்களுக்கு பன்றி பண்ணைக்குன்னு ட்ரைனிங் கொடுக்கும்போது நாங்க போவோம். நாம இப்போ ரீசனான்னு பார்க்கும்போது இப்போ 2 இயர்ஸ்ல காட்டுப்பாக்கம் வெட்டினரி காலேஜ்ல ட்ரைனிங் 2 நாள் போட்டிருந்தாங்க. நாமக்கல் வெட்டினரி காலேஜ்ல 3 நாள் போட்டிருந்தாங்க. அப்புறம் திருப்பரங்குன்றத்துல 1 நாள் போட்டிருந்தாங்க. ராஜபாளையத்துல 1 நாள். இதுக்கு எல்லாமே நாங்க அட்டன் பண்ணிக்கிட்டு தான் சார். தாக்குங்கிறது பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸாவே நம்ம வரலைங்கிறத விட நம்ம முன்னெச்சரிக்கையா வந்து நம்மளுக்கு அது வந்து 8 மாசத்துக்கு ஒருக்க அந்த ஸ்வைன் ஃப்ளூ இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போட்டுருந்தோம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் மவுத் டிசீஸ்ங்கிறது FMT மருந்து கொடுத்துருந்தோங்க சார். இது 2மே ஃபாலோ பண்ணாலே இந்த நோய் தாக்கங்கள் இருக்காது. மற்றபடி வலி வேதனையில வலிக்கு விழுகிறது, மற்றபடி காய்ச்சல் ஃபீவருங்கிறது வர்றது அது இயல்பா வரும். அது நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோங்க சார். சரியாக்கலாம். ஆமாங்க சார். அது அதோட உணவு எடுக்கிற முறையை வச்சு நம்ம அதுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம இது பண்ணிடுவோம். ஓகே. இந்த இதுக்கு வந்து இந்த விதை நீக்கம்னு சொல்றீங்களா? ஆமாங்க சார். அது எந்த முறையில இதை வந்து விதை நீக்கம் பண்றீங்க, எதுக்காக பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். அதோட விதை நீக்கம்னு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளவு பெரிய இட வசதிகள்லாம் கிடையாது. விதை நீக்கம் பண்ணாம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஆண் செக்ஷன் வேற, பெண் செக்ஷன் வேறன்னு கறிக்கு வளர்க்குற இடத்துல நம்ம போட வேண்டியது வரும். அதே இது கேரளாவுக்குன்னு நம்ம போகும்போது விதை நீக்கம் பண்ணாம நம்ம அனுப்பலாம். நாகாலாந்துக்குன்னு நம்ம அனுப்பும் போது பண்ணி தான் சார் அனுப்ப முடியும். அந்த விதை நீக்கம் நம்ம பண்ணும் போது அதோட வளர்ச்சிங்கிறது அதிகமா இருக்குங்க. இதை வந்து சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதுங்க சார். மெயின் வந்து நம்ம எப்படி நம்ம உணவு முறை நம்ம எடுத்துக்கிறோமோ அதுல வந்து 60% இருந்து 80% வரை சுத்தம்ங்கிறது ரொம்ப அவசியம்.
அதை நம்ம சுத்தமான முறையில தான் நம்ம நாட்டுப்பன்றி மணிக்கு வளர்க்க முடியாதுங்க சார். அங்கே அந்த உணவுகளுக்கு வந்து எங்கெங்க இருந்து கலெக்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்களேன் சார். நாங்கள் சங்கரங்கோயில இருந்து கலெக்ட் பண்றோங்க சார். சரி. கோயில்பட்டியில இருந்து காலேஜ்ல இருந்து எடுக்கிறோங்க சார். இப்போ இந்த உணவுகள் வந்து இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க? நம்மளுக்குன்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்குங்கிறது எல்லாம் ஹோட்டல் கழிவு மண்டபத்து கழிவு தான் நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்குங்கிறது 8 பேரலுங்க பக்கம் வரும் சார். 8 பேரலுங்கிறது நம்மளுக்கு இலை வேஸ்ட் அதோட சாப்பாடு கிடக்குறது தாங்க சார். ஆமா. நம்மளுக்கு சாப்பாடு குறைவா இருக்கும் போது நம்ம ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருவோங்க சார். இந்த கல்யாணம் முகூர்த்தம் எதுவும் இல்லாத டைம்ல நாங்க வந்து ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருவோம். சரி சரி சரி. இப்போ இந்த பன்றி வளர்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தொழில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னு சார்? நம்மளுக்கு கால்நடை அதிக பிரியங்க சார். ஓகே. அப்ப அது முதல்ல வந்து செம்பரியாடு வளர்த்துங்க சார். சரி. செம்பரியாடுன்னு பார்க்கும்போது நோய் தாக்குதல்ங்கிறது பண்ணையா போட்டு வளர்த்தீங்களா? இல்ல பண்ணையாத்தான் போட்டு வளர்த்தங்க. சரி சரி. அப்ப நம்ம வெறும் கிடா குட்டியா தான் ஆண்குட்டியா கிடா குட்டியா வந்து நம்ம வந்து குட்டி 6000 வீதத்துக்கு நம்ம வாங்கிட்டு வந்து வளர்த்து விற்கிறது. சரி. அதுலங்கிற போது நம்மளுக்கு பார்க்கும்போது நோய் தாக்குதல்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்தது. சரி. சிலருக்கு அது செட் ஆகுது, நம்மளுக்கு அது செட் ஆகல. அதுக்கப்புறம் வெள்ளாடு வளர்த்தங்க சார். வெள்ளாடு ஓரளவுக்கு போய்கிட்டு இருந்தது சார். மேய்ச்சலுக்கு தான் நம்ம கொண்டு போனோம் வெள்ளாடுங்கிறத. அது உணவு தட்டுப்பாடுங்கிறது அதிகமா இருக்கிறதுனால அதை நிப்பாட்டிட்டு அப்புறம் நாட்டுக்கோழி வளர்த்தங்க சார். நாட்டுக்கோழிலையும் வளர்த்ததுல அது கொஞ்சம் சீரா இல்ல. அதுக்கப்புறம் இதே இறங்கி வந்தாச்சு. ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு பரவாயில்லைங்க சார். நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. சரி சரி. ஆனா இப்போ உங்ககிட்ட இருந்து இப்போ எடுத்துட்டு போறாங்கல்ல, கேரளாவுக்கும் நாகாலாந்துக்கும் நீங்க அனுப்புறேன்னு சொல்றீங்க. இது வந்து நீங்க ஒரு பீஸ் இவ்வளவுன்னு சொல்லி விற்கிறீங்களா, இல்லைன்னா ஒரு கேஜி கணக்கு எடுப்பாங்களா? அவங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க? சார் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது புரோக்கர்ஸ் தான் வந்து வாங்குறாங்க. சரி. புரோக்கர்ஸ்ன்னு வந்து வாங்கும் போது நம்மளுக்கு வந்து வண்டியில லாரியில வந்து ஏற்றிட்டு போவாங்க. இடமிசல்ல இடைநிலையத்தில் எடையை போட்டு அதுக்கு கேஜி சிஸ்டத்தில் தான் கொடுப்பாங்க. அதாவது 1 kg இவ்வளவுன்ட்டு அது விலை நிர்ணயங்கிறது ஏறும் இறங்கும். அது நிர்ணயமான விலைங்கிறது இல்லை. பிராய்லருக்கு எப்படி நிர்ணயமான விலைங்கிறது இருக்குதோ அதுக்கு நம்மளுக்குன்னு இல்லை. ஒரு டைம் கூட இருக்கும், ஒரு டைம் குறையா இருக்கும். நம்ம இடைநிலையத்திலேயே வச்சு நம்மளுக்கு எவ்வளவு வெயிட் வந்ததோ அதுக்குள்ள காசுகளை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்று கேஷாக கொடுப்பாங்க, இல்லைன்னா அக்கௌண்ட்டில் பணம் ஏற்றி விட்டுருவாங்க. 1 kg வந்து எவ்வளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆவரேஜுக்கு 1 kg எவ்வளவுக்கு போகும் உங்களுக்கு சார்? இப்போதைக்கு பார்க்கும்போது 125 ரூபா 1 கிலோ போய்கிட்டு இருக்குங்க சார். சரி. நேரத்தை பார்த்தையில 160 170 போனது. இப்போதைக்கு 125 ரூபா தான் சார் மார்க்கெட் ரேட்டு போய்கிட்டு. ஆமாங்க சார். இவங்க இதை எடுத்துட்டு போய் கறிக்கு பயன்படுத்துறாங்களா? இல்லை முழுக்க கறிக்கு தான் சார் பயன்படுத்துறாங்க. நம்ம தமிழ்நாடுல மட்டும்தான் சார் இந்த பன்றி கறிங்கிறது இல்ல. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் முதல் இடத்துல வந்து இந்த வெண்பன்றி கறிங்கிறது இருக்குங்க சார். இருக்குது. மீட்டு இதா தான் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பன்றி பண்ணை அமைக்கணும், புதுசா வந்து இந்த தொழிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னங்கிறத சொல்லுங்களேன் சார். அவங்களுக்கு வந்து முறையான பயிற்சிகளும் அவங்க எடுத்துக்கிறணுங்க சார். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து உணவு அந்த இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிறது, நம்ம எதையுமே விலைக்கு வாங்கி நம்ம போட்டோம்னா இது பயங்கர லாஸ் ஆகும் சார். சரி சரி. அப்ப இது என்ன, இது உணவுங்கிறது காலையில ஒரு பன்னிங்கிறது 10 kg எடுக்குங்க சார். சரி. அப்போ ஒரு நாளைக்கு 20 கிலோ சாப்பாடு நம்ம கொடுக்கணும்னா நம்ம விலைக்கு வாங்கி நம்ம இது பண்ண முடியாது. அது அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு 10 பன்னிக்குங்கிறதே 200 கிலோ சாப்பாடு நம்மளுக்கு கம்பல்சரி தேவைப்படும். அதனால எங்க இலவசமாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல உணவுங்கிறது கிடைக்குமா, ஹோட்டல் வேஸ்ட்ங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து அவங்க வந்து ப்ரீடிங் செக்ஷனுக்கு உள்ள போகக்கூடாதுங்க சார். சரி. ஏன்னா ப்ரீடிங் செக்ஷன் போகும்போது அதோட அணுகுமுறைங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இறப்பு விதங்கிறது கஷ்டமா இருக்கும். அது எந்த மாணிக்கணும்னா முதல்ல கறிக்குங்கிறது ஒரு 40 பண்ணியை வாங்கி குட்டிகளை வாங்கி வளர்த்து அதுல என்ன ஒரு நோய் தாக்குதல்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அது அதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரீடிங் செக்ஷனுக்கு போகலாம் சார். இப்போதைக்கு பேட்னிங் மட்டும் கறிக்கு மட்டும் வளர்க்குறது நல்லதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். இப்போ நம்ம குட்டிகளா எடுத்தோம்னா ஒரு குட்டி எவ்வளவு ரேட்டுக்கு கிடைக்கும் சார்? ஒரு குட்டின்னு எடுக்கும் போது 15 கிலோ 16 கிலோ வெயிட்ல நம்ம வாங்குறோம்னா ஒரு குட்டி 5000 வீதம் வருங்க சார். 5000 ரூபா வரும். நம்ம எத்தனை கிலோ வெயிட்ல வாங்கினா அந்த குட்டிகளை வந்து ஈஸியா நம்ம வளர்த்து கொண்டு சார்? 18 கிலோங்கிறது வாங்கினோம்னா நம்மளுக்கு அது உணவுங்கிறது எடுக்குங்க சார். சரி. மற்ற இதுல வந்து அந்த பால் ஏக்கங்கிறது இருக்கும். அது 15 கிலோவுக்கு முன்னாடி எடுக்கும்போது அது பால் ஏக்கம் இருக்கும், உணவுங்கிறது கம்மியா எடுக்கும். சரி. அது சடார்னு வளர்ந்து வர்றது கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால 18 கிலோவுக்கு மேல எடுக்கிறது நல்லது. புது பண்ணையாளர் வந்து 18 கிலோ 20 கிலோ எடுத்தாலும் குழப்பம் இல்லைங்க சார். கண்டிப்பா.
அதுதான் அவங்களுக்கு வந்து நோய் தாக்குதல் இல்லாம நோய் ஈஸியா வந்து ஆமாங்க சார். லாபத்தை எடுக்கலாம். ஆமாங்க சார். இப்போ 40 புதுசா வரவங்க வந்து ஒரு 40 சார் பன்றி அவங்க குட்டிகளை வந்து 18 கேஜிங்கிறது 2 மாச குட்டி வருங்க சார். ம். 2 மாச குட்டியை வாங்கி அவங்க 6 மாசம் வளர்த்தோம்னா 100 கேஜி வருங்க சார். சரி சரி 100 கேஜி 110 கேஜி வருங்க சார். அதுல இருந்து நம்ம அவங்க அதுல ப்ரீடிங் நிப்பாட்டினாலும் அவங்களோட அனுபவங்கள் வளர்ந்துருச்சுன்னா அவங்க ப்ரீடிங் நிப்பாட்டிக்கிறலாங்க சார். சரி. இல்லைன்னா ஒரு 2 டைம் 3 டைம் வந்து கறிக்கு கொடுத்து கறிக்காவே வளர்த்து விற்கிறது நல்லதுங்க சார். இப்போ வந்து சிம்பிளா வந்து இப்போ ஒரு 40 பன்றி குட்டிகளை வாங்கி வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஆட்கள் தேவைப்படும்? இதுல இருந்து அவங்க எவ்வளவு லாபம் எடுக்கலாம் சார்? அதாவது அவங்க வந்து 40 பண்ணி வளர்க்குறாங்கன்னா அந்த 40 பண்ணிக்குங்கிறது ஒரு ஆளே போதுமானது. அந்த உணவு எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும்னாலும் வச்சுக்கலாம் சார். எடுத்த உடனே ஆட்கள் போட்டு நம்ம பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சார். கஷ்டம் தான். ஆமாங்க சார். அது ஒரு ஆளே இருந்து பாக்குறது கொஞ்சம் நல்லது. மற்றபடி வீட்டில் யாராவது சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாங்க சார். அதுக்கப்புறம் அவங்களுடைய உணவு கிடைக்கிறத வச்சு ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதை பொறுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். இப்போ அந்த 40 பன்றிகள்ல இருந்து நமக்கு வளர்த்து ஒரு 4 மாசம் வளர்த்தோம்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் சார்? நம்ம இன்னைக்கு வளர்க்கும் போது நம்மளுக்கு குட்டி 5000 ரூபாய் வீதம் வாங்கணும்னா 40 குட்டிங்கும் போது நம்மளுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகுங்க சார். அதை கறியா 6 மாசம் வளர்த்து நம்ம விற்கும் போது அது 4 டன் வருங்க சார். 4 டன் வரும்போது இன்னைக்கு விற்கிற போது இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 மாசம் 2 லட்சம் ரூபாய் போக மிச்சம் 3 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு போட்டாலும் அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் அந்த மாசம் ஒரு 40 குட்டிகள் வச்சு வளர்த்தோம்னா 30 to 40,000 ரூபாய் லாபம் எடுக்கும். இருக்குங்க சார். ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்குங்க சார். கிடைக்கும். சரிண்ணே. ஸ்ட்ரென்த்தை கூட்ட அவங்களோட இன்க்ரீஸ் கூடிக்கிட்டு இருக்கும். ஓகே. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்றி பண்ணைகள் வந்து புதுசா அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய இந்த தகவல் வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நமக்காக பொறுமையா அந்த பன்றிகளை பத்தி இவ்வளவு A to Z தெளிவா சொன்னதுக்காக ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்.